வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ அண்டர் 15K அப்படிங்கிற செக்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு 13 to 15 தான் நிறைய டிவைஸ் பார்க்க முடியுது. அரௌண்ட் 10 to 11 அந்த பட்ஜெட்லேயும் டிவைசஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கரெக்டாக அந்த 15 பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுக்கே போயிடலாமோ, கொஞ்சம் செட்டில் ஆகிற அளவுக்கு இருக்குமோ, வாங்கினா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது விவோவோட T4X அது வந்து லான்ச் ஆகும்போது 14,000 இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15Kக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தான் தெரியுமே, மார்க்கெட்டில் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லா டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சாம்சங்கில் கூட பார்த்தீங்கன்னா 31,000 வித்துட்டு இருந்த ஃபோனு 32,500 அந்த மாதிரி 1,500 1,000 2,000 சொல்லி ஒரு டிவைஸ்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ T4Xோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 15K அப்படிங்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும், EOS 3.1 வேணும். ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் அதே சமயம் பேட்டரி ஃப்ரெண்ட்லியாகவும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து T4X ஸ்கோர் பண்ணும். அதே அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ மோட்டோரோலாவோட G57 பவர் அதுவும் நம்ம மார்க்கெட்டில் இப்போ அவைலபிள். அது வந்து 7000 mAh பேட்டரி தான் அதோட மெயின் யூஎஸ்பி. அதை தவிர வந்து எல்சிடி பேனலோட வரும், ஃபுல் HD தான், 120 Hz. அண்ட் என்ன ஹைலைட்னா எல்சிடியில் 1050 nits அப்படின்னும் போது பீக் பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து 6S Gen 4 பவர்டாக இருக்குங்க. அண்ட் ஒரு பிரைமரி 50 MP சென்சாரும், ஒரு செல்ஃபி 8 MP அண்ட் கூடவே ஒரு 8 MP அல்ட்ரா வைடு. இதுதான் வந்து ஓவரால் டிவைஸு. ஹைலைட் என்னன்னா, மோட்டோரோலா வந்து இந்த G57 பவருக்கு ஒரே ஒரு மேஜர் அப்டேட் தான் தராங்க. ஸோ அது அநேகமாக ஆண்ட்ராய்ட் 16 இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மோட்டோரோலா G57 பவரை நம்ம யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம்னா, ஆல்ரெடி ஃபேமிலியில் ஒரு சிலர்லாம் வந்து மோட்டோரோலா யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியிலே யூஸ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மோட்டோரோலா சஜஸ்ட் பண்ணலாம். பட் மற்றபடி மோட்டோரோலா மேலே எனக்கு பெரிய அளவில் இம்ப்ரெஷன் இல்லை ப்ரோ அப்படிங்கிறவங்கலாம் இதை ஸ்கிப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி P4Xங்க. P4X வரும்போது உங்களுக்கு 2 வருஷம் அப்டேட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துச்சு. இப்போ ரியல்மி Y7 வந்திருந்ததுன்னா அடுத்து ரியல்மி 8 வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. அதை தாண்டி இந்த டிவைஸில் வந்து ஒரு பிரைமரி 50 MP சென்சார் அண்ட் ஒரு 8 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. இது வந்து பவர்டு பை Dimensity 7400. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம நார்மலாக இந்த 13K இந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்க்கும்போது பெரும்பாலும் நிறைய டிவைஸில் இந்த 7300, 7300 Pro, 7300 Ultimate, 7300 Ultra இந்த மாதிரியான ப்ராசஸர் தான் பார்ப்போம். ஸோ இதுவும் அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. என்ன இதில் 7000 mAh பேட்டரி இருக்குது, ப்ளஸ் 45 வாட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7400, 7300 ஓரளவுக்கு வெல் ஆப்டிமைஸ்டாக இருக்கிறனால இன்கேஸ் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கேமிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த 7300 அண்ட் 7400 கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ரொம்பவே கேமிங் சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில கேம்ஸ் வந்து இதில் நீங்கள் பெட்டராகவே ஆட முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு டேட்டா. அதுலேயும் முக்கியமாக பிஜிஎம்ஐ ரிலேட்டடாக எவ்வளோ டேட்டா புஷ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ரியல்மி எனக்கு பிடிக்கும் ப்ரோ, ரியல்மி யூஏ எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ஸோ ரியல்மியில் ஒரு டிவைஸு அரௌண்ட் 15K கீழே அப்படின்னும் போது P4X ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து 13,000 போக்கோ M7 ப்ளஸ். ஸோ 7000 mAh பேட்டரி, கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான், அதே சமயம் 6S Gen 3 பவர்டு, எல்சிடி பேனல் தான். ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எனக்கு வெயிட் ஒரு ஃபேக்டரில் ப்ரோ, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும், எல்சிடி பேனலாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னும் போது, அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் பவர்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் இந்த டிவைஸ் ஓகே. அதே மாதிரி ஹைப்ரோஎஸ் தான் வேணும்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த டிவைஸை சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இது வந்து 33 வாட் சார்ஜிங்கோட வரும். அண்ட் இந்த டிவைஸ்க்கு 2 மேஜர் அப்டேட் இது வரைக்கும், அதை ப்ரைமரியாக 2 மேஜர் அப்டேட் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து M7 ப்ளஸோட யூஎஸ்பி. பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவைஸ் கொஞ்சம் ஹெஃப்டாக இருக்கும். பட் என்னென்னா ரெட்மி 15 கம்பேர் பண்ணும்போது M7 ப்ளஸோட லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இவங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு லுக் ஆஸ்பெக்ட்லேயும் சரி. அண்ட் அகைன் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அந்த மாதிரி எனக்கு வந்து ஹைப்ரோஎஸ் பிடிக்கும், இல்லாட்டி வந்து ஷாமி லைன் அப்போ போக்கோவோ ரெட்மியோ பிடிக்கும் அப்படின்னா ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த டிவைஸில் ப்ராக்சிமிட்டி பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஷாமி, ரெட்மி, போக்கோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 30Kக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய டிவைஸில் சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி தான் இருக்கும். சில ஃபோன்ஸில் சில சமயங்கள் அது கோளாறு வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அழுத்தி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறோம். போக்கோ M7 ப்ளஸில் 144 Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஹைலைட் என்னென்னா டிரான்ஷன் கம்பெனி 144 Hz எல்லாம் ரொம்பவே சாதாரணமாக டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபினிக்ஸில் Note 50S, Note 50X அப்படின்னு சொல்லி 2 டிவைஸ் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுமே பவர்ட் பை ஸ்னாப்ட்ராகன் இல்லை Dimensity 7300 Ultra தான். காலகாலமாக அவங்க இதையே வச்சு தாங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பயாவது ஸ்னாப்ட்ராகன் வருமா நானும் பார்க்குறேன். சரி ஓகே. இன்ஃபினிக்ஸில் வந்து அதே சமயம் என்னென்ன மாதிரியான யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு Note 50S போகிறீங்கன்னு வைங்களேன், லைட் வெயிட்டு, கர்வ் பேனல், ப்ரீமியம் லுக்கு, 64 MP ரியர் ஷூட்டரு, 13 MP செல்ஃபி ஷூட்டரு, உங்களுக்கு 5500 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங். சொல்ல போனால் இவங்க வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த 5500 mAhக்கே பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் கேமராவும் டீசெண்டாக இருந்ததுன்னா பாருங்கள், டே டைமில் குட்டுன்னு கூட சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். ஸோ மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அதுவும் மீடியா சென்ட்ரிக்காக யோசிக்கிறவங்களுக்கு லுக்கு இதிலலாம் வந்து Note 50S ஸ்கோர் பண்ணுது.
அதே சமயம் அந்த கால் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா ஃபோனுக்கும் பேச முடியும். எல்லா ஃபோன்லையுமே கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக வரிசையாக வந்துட்டு இருந்தாலும் இவனுங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் கால் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு OS, இந்த XOS, HiOS, வேற யாரும் இல்லை, டெக்னோ. சரி, இந்த இன்ஃபினிக்ஸ்ல Note 50X இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளாட் பேனலு, ஹெச்டி பேனலு, அதுலேயும் 144 ஹெர்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஃபோன் தான், டிசைன் மட்டும் மாறும். அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா 50S, அதில் வந்து 2 மேஜர் அப்டேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே ஃபோனுக்கு மறு வச்சிங்கன்னா அதுதான் டெக்னோ போவா கர்வ். டெக்னோ போவா கர்வும் ஐடென்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் Note 50S, அப்படியே அதே ஸ்பெக் தான், ஒன்றும் மாறாது. தீம் மட்டும் பார்த்தீங்கன்னா சைபர் தீமில் இருக்கும். ஆனால் ஃபோன் எடுக்கிறதுக்கு சீரியஸாகவே சூப்பராக இருக்கும். அது வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ரியர் லுக்கும் அல்ட்டியாக இருக்கும். என்ன அப்டேட் வந்து ஒரு மேஜர் அப்டேட் தான் கொடுப்பாங்க, எது டெக்னோவில். டெக்னோ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டும், இவங்க வந்து இன்ஃபினிக்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டையும் பார்த்துக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் இந்த டிவைசஸ், டிரான்சியன் கம்பெனி டிவைசஸும் லுக் ஆஸ்பெக்டில் மாஸ். இன்னொன்று என்னன்னா, இவங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வைங்களேன் 1 பில்லியன் கலர்ஸ், PWM டிம்மிங்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இந்த டிரான்சியன் கம்பெனியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லேயே பைபாஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் கொடுப்பாங்க. டெக்னோ போவா 7 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பார்த்துருப்பீங்க. நத்திங்கில் என்ன தான் கிளிஃப் ரிமூவ் பண்ணாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யூனிக்காக இருக்குன்னு வச்சுப்போம். பார்க்க போனால் எப்படி தெரியுமா இருக்கும், ஃபேர் ஃபோன் ஞாபகம் இருக்கா, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைன்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் போவா 7 வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவும், பேக்கில் அந்த லைட்டோட பார்க்க ஓகே. இந்த பட்ஜெட்டில் இந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் செக் பண்ணும்போது டெக்னோ போவா 7ல் 256GB மாடலே ஃப்ளிப்கார்ட்லேயே 13K கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தா 128GB மாடல் வந்து உங்களுக்கு 12,500, 12,750 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. 128GB மாடல். இந்த ஃபோனை வந்து 7300 அல்டிமேட் தான். 6000 mAh பேட்டரி, ஃப்ளாட்டு, 45 வாட் சார்ஜிங். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிவைஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தம் நிறைய டிவைஸ் வந்து இன்னும் 15Kக்கு கீழே இருந்தது என்னமோ உண்மைதான். பட் நம்ம வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இந்த ஃபோன் தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் கிராஜுவலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது இத்தனைக்கும் இதுக்கு மத்தியில் வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, Note 14 SEயா, அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸ் தான். 3.5mm ஜாக்கு, அந்த அட்வான்டேஜ்லாம் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் 7025 அல்ட்ரா அப்படிங்கிற ப்ராசர் இருக்கும். ஸோ ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த டிமென்சிட்டி பற்றி நான் பேசும்போது கொஞ்சம் எனக்கு மனதளவில் ஒரு பயத்தோடு பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்கலாம். அப்படின்னா தான் டிவைஸ் நீங்கள் அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஃபேக்ட் தாங்க, நிறைய டிவைஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 15,000 ரூபாய்க்கு கீழே கடந்த ஒரு 1.5 வருஷமாக இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் அங்கேயே தான் இருக்கும். இப்போ ஒரு 7 மந்த்ஸாக அதுக்கு அந்த இந்த ஒரு டைம் பீரியடில் இந்த 2025 மிட்டுக்கு அப்புறமா லான்ச் ஆன ஃபோன்ஸ் தான் திடீர்னு பார்த்தா ஒரு 1000, 1500 இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X7 அது வந்து 15,999க்குலாம் கிடச்சிது. அண்டு K13, ஓப்போ K13 வந்து 16K, 16,500க்குலாம் கிடச்சிது. இப்போ தான் எல்லாமே ப்ரைஸ் எங்கேயோ மாறி எல்லாம் 20 கிட்ட போய் சுற்றிக்கிட்டு இருக்கு. கன்ஃபியூசிங்காக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் என்ன? அதாவது அண்டர் 15Kனா நான் இதை தான் ப்ரோ சொல்லுவேன். பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாசான ஃபோன் ப்ரோ, இதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.